பட் பீப்புள் கிட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல டாக்டர், எங்கள் தாத்தா ஸ்மோக் பண்ணாரு, எங்கள் பாட்டி புகையில எடுத்தாங்க, அவங்க நல்லா 95 இயர்ஸ் வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை டுபாக்கோ யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் கவுண்டர் ஆர்குமெண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். சி லாஸ்ட் ஜெனரேஷன் அவங்க த்ரூ அவுட் தேர் லைஃப் யூஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க, வரல எனக்கா வந்துட போகுதுன்ட்டு. அப்போது இந்த ஒரு மிஸ்லீட் வந்து அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு கூட அப்போ எதுவும் வராது போல யூஸ் பண்ணலான் இருக்கு. இந்த கவுண்டர் பாயிண்ட் நம்ம எப்படி டாக்டர் பிரேக் பண்ணுறது? ஆமாம், இது வந்து ஒரு பெரிய மித். இது எங்கள் ஃபேமிலியிலே கூட நடக்கும். எங்கள் தாத்தா லிவ்ட் அப் டு 85 இயர்ஸ் 86 இயர்ஸு, ஸ்மோக் பண்ணுவார், அப்பப்போ ஆல்கஹால் எடுப்பார், அவருக்கு ஒன்றுமே இல்லையே, ஈ ஜஸ்ட் டைட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படின்வாங்க. ஆமாம். ஸோ வை நாட் ஐ ஸ்மோக் அண்ட் டூ திஸ்? அப்படி இல்லை. அவங்க காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு லைஃப் ஸ்டைல்? டிட் யூ திங்க் அபவுட் தட்? அதை யோசிச்சு பார்க்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் அது வருது. அப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. தாத்தாலாம் எப்படி போவார் கடைக்கு? கடை எவ்வளோ தூரம் இருந்தாலும் நடந்து தான் போவார். அதோட கொஞ்சம் தூரமாக இருந்தால் சைக்கிளில் போவார். பட் எடுத்தோடனே ஒரு புல்லட்டோ இல்லை ஒரு இந்த பைக்கோ கிடையாது, காரோ கிடையாது இல்லையா. தே டிட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், தே ஒர்க்ட் அவுட், தே கெப்ட் அர் ஜென்ரல் ஹெல்த் வெல். ஸோ இதுவும் எல்லாமே இம்பார்ட்டண்ட். வெறும் ஜெனட்டிக் இது மியூட்டேஷன்ஸ் மட்டும் இருந்து எல்லாருக்குமே இருக்கும் அந்த மியூட்டேஷன்ஸ். பட் அந்த ஆன்கோஜெனிக் பொட்டென்ஷியல் எப்படின்னா வெளி ஃபேக்டர்ஸும் எக்ஸ்ட்ரேனியஸ் ஃபேக்டர்ஸ் லைக்